பிள்ளைகளே, உங்களை மீண்டும் பாடம் 9 சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இப்போ நாங்கள் போன பாடம் எரேமியா தீர்க்கதரிசியை பற்றி நாங்கள் பார்த்தோம். இப்போ இன்றைக்குமே நாங்கள் பார்க்க போகிறது என்ன ஒரு தீர்க்கதரிசியை பற்றி. எரேமியா தீர்க்கதரிசி எவ்வாறு ஒரு ஸ்பெஷலான தீர்க்கதரிசியோ, இந்த தீர்க்கதரிசியுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு தீர்க்கதரிசி தான். நான் உங்கள் முன்னாக ஒரு கேள்வியை வைக்க விரும்புகிறேன். கோழி முதலில் வந்ததா அல்லது முட்டை முதலில் வந்ததான ஒரு கேள்வி. அதாவது இது ஒரு பெரிய விவாதமாக சில ஆட்கள் விவாதம் பண்ணுவாங்க. கோழி வந்துச்சா முதல்ல முட்டை வந்துச்சான்னு. ஏன்னா இந்த கேள்வியை கேட்குறேன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கோழி முதல்ல வந்துச்சா முட்டை முதல்ல வந்துச்சா? ரைட். ஆனால் விஞ்ஞான ஆய்வுகளின் படி கோழி முதலாக வந்ததாக தான் விஞ்ஞானிகள் இப்போது குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா அந்த முட்டை ஓடில் இருக்கிற சில பதார்த்தங்கள் கோழிண்ட வயிற்றில் தான் அது உருவாகும்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆகவே அவங்க கோழி தான் முதல்ல உருவானது அப்படின்னு இப்போ விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கோழியை இந்த முட்டையை பற்றி கதைக்கிறேன்னா, நான் உங்ககிட்ட இப்போ ஒரு கேள்வி கேட்க போகிறேன். முட்டையில் என்ன நடக்குது? உயிர் இருக்கா இல்லையா? நீங்கள் நினைக்கலாம், ஏன் இந்த மிஸ் இப்படி கேட்குறாங்க? முட்டையில் உயிர் இருக்கத்தான் போகுது. முட்டையை கோழி அடக்காத்தா அதுலேருந்து ஒரு உயிர் வரத்தான் போகுதுன்னு. ரைட், நீங்கள் கரெக்ட். நீங்கள் யோசிக்கிறது கரெக்ட். அந்த முட்டையை நான் ஓட்டை போட்டு அந்த உள்ளுக்கு இருக்கிற அந்த கருவை எல்லாத்தையும் எடுத்த பிறகு அந்த முட்டையை அப்படியே வச்சுட்டேன். அப்படியே வச்சுட்டேன். நாங்கள் அந்த சின்ன காலத்தில் ஹம்டி டாம்டின்னு சொல்லுவோம். முட்டையில் ஓட்டோன்னு போட்டு அந்த அந்த முட்டை மனுஷன் மாதிரி செய்வோம். அப்போ அந்த முட்டையிலேருந்து அந்த முட்டை ஓட்டிலேருந்து ஒரு குஞ்சு வெளியில் வருமா? இப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம். இல்லைன்னு தான் நீங்கள் எல்லாரும் எனக்கு சொல்கிறத கேட்குது. ஆனால் நான் சொல்கிறேன் வரும்னு. எப்படி ஆச்சரியமாக இருக்குதா? வாங்க நாங்கள் கதைக்குள்ளே போவோம். அப்போ உங்களுக்கு தெரியும் ஏன் நான் இப்படி சொன்னேன்னு. ரைட். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற வேத பகுதி எசேக்கியல் 37 அதிகாரம் 1-14 வரை. எசேக்கியல் 37 1-14. இப்போ நாங்கள் யாரை பற்றி படிக்க போகிறோன்னு உங்களுக்கு தெரியும். நாங்கள் படிக்க போகிறது எசேக்கியல் தீர்க்கதரிசி. எனக்கு உண்மையிலேயே தேவை இந்த எசேக்கியல் 37 1-14 வரை நீங்கள் பிள்ளைகள் வாசிக்கணும். ஆகவே பிள்ளைகளே, இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பகுதியை ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி எடுத்துட்டு அமைதியாக இந்த பகுதியில் என்ன இருக்குன்னு நீங்கள் வாசிங்க. ஏன்னா எனக்கு வாசிக்குள்ள இந்த வீடியோ ரொம்ப நீட்டமாக போகும். அப்போ உங்களுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகும். ஆகவே நீங்கள் இந்த பகுதியை வாசிக்க போகிறீங்க. ரைட். அப்போ இந்த பகுதியில் என்ன நடக்குது? இந்த பகுதியில் என்ன நடக்குதுன்னா, எதிர்பார்ப்பின்றி இருந்த மக்களுக்கு கடவுள் என்னத்தை கொடுக்குறாரு? ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள். இங்கே என்ன சொல்கிறாங்க? ஒரு எலும்பு கூடுகளால் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குக்கு யார் போகிறா? எசேக்கியல் போகிறாரு. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்ட முதலாவது கேள்வி, அந்த முட்டை ஓட்டில் இருந்து குஞ்சு வருமா? நீங்கள் எல்லாரும் இல்லை சொன்னீங்க, சரியா? இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்க கேள்வி, ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது, நீங்கள் கொஞ்சம் மேலே நிற்கிறீங்க. அந்த பள்ளத்தாக்கில் உலர்ந்த எலும்பு கூடுகள். ரைட். அந்த எலும்பு கூடுகளுக்கு உயிர் வருமா? வராது. இப்போ எனக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க பார்ப்போம். திரும்பவும் நீங்கள் பதில் சொல்கிறீங்க இல்லை வராதுன்னு. 1-2 பேர் சொல்கிறாங்க வரும் அப்படின்னு. ரைட். இப்போ என்ன நடக்குதுன்னு நாங்கள் பார்ப்போம். ரைட். அப்போ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்குரைக்க கடவுள் கட்டளை இடுகிறார். அப்படி நடக்கக்குள்ளே என்ன நடக்குது? சாரி பிள்ளைகள், எனக்கு சுகம் இல்லாமல் இருந்தது. அப்போ இடைக்கிட இந்த இருமல் வருது. ஸோ என்னைய தயவாக
மன்னித்து கொள்ளுங்க. நடக்குது, இந்த எலும்புகளுக்கு உயிர் மூச்சு கொடுக்கப்படுகிறது, நரம்புகள் தொடப்படுகின்றன, சதை நிரப்பப்படுகிறது, உடல் இந்த எலும்பு தோலால் மூடப்படுகிறது. பாருங்க, உயிர் மூச்சு வருது, நரம்புகள் வருது, தோல் வருது, சதை வருது. கடைசியாக என்ன நடக்குது? ஒரு ஃபுல் கம்ப்ளீட் பாடி ஆகிட்டு, ஆனாலும் இன்னும் உயிர் மூச்சு வரல. அதுக்கு பிறகு கடைசி என்ன நடக்குது? உயிர் மூச்சு வந்தோடனே எல்லா எலும்புகளும் உயிர் பெற்று ஒரு பெரிய படைத்திரள், ஒரு பெரிய ஆமி மாதிரி இந்த உலர்ந்த எலும்புகள் ஒரு பெரிய படைத்திரள் போல் அந்த மக்கள் நிற்கிறத எசேக்கியேல் பார்க்குறாரு. ரைட்? இங்கே ஆண்டவர் என்னத்தை குறிப்பிடுகிறாரு, என்ன மெசேஜை சொல்ல வர்றாருன்னா, நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த முட்டை ஓடில் குஞ்சு வராதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அதே மாதிரி தான் இந்த உலர்ந்த எலும்புகளில் இருந்து மனிதன் வரமாட்டான்னு நாங்கள் முதல் நினச்சோம். ஆனால் இப்போ பாருங்கள், ஆண்டவர் என்ன செய்கிறாரு? எசேக்கியேல் மூலமாக இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையிலுமே எந்த விதமான நம்பிக்கை இல்லாத, இது நடக்கவே நடக்காதுன்னு நாங்கள் நினைக்கிற சந்தர்ப்பங்களையும் ஆண்டவர் தன்னுடைய கையில் ஒப்பெடுக்கும் போது அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். எந்த சந்தர்ப்பம்னாலும் கடவுள் அதை மாற்றக்கூடியவராக இருக்கிறாரு. இப்போ இந்த காட்சியிலிருந்து எசேக்கியேலுக்கு என்ன எடுத்து காட்டப்படுகிறதுனா, அதாவது சிறை கைதிகளாக யூதேயாவிலிருந்து இஸ்ரேல் மக்கள் என்ன நடக்கிறாங்க? அவங்க சிறை கைதிகளை யாரை பிடிச்சிட்டு போகிறாங்க? செல்வந்தர்களையும், நல்ல அறிஞர்களையும், புத்திசாலிகளையும் அவங்க சிறை கைதிகளாக பிடித்துட்டு போயிட்டு ஏழை எளியவர்களை அந்த நாட்டிலே விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ எசேக்கியேலோட குடும்பமும் இவ்வாறு சிறைப்பிடித்து போகப்பட்ட ஒரு குடும்பமாக இருந்தது. ஆகவே அவங்களோட ஒரே எதிர்பார்ப்பு கடவுள் மட்டுமே. அந்த கடவுள் அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை கொடுப்பாரு. அவங்க நிச்சயம் இந்த நிலைமையில இருந்து மீட்டு வருவார்னு சொல்றதுக்கு இந்த காட்சியை அவர் எசேக்கியேலுக்கு கொடுக்கிறாரு. ஸோ அவர் மக்களுக்கு எதிர்பார்ப்பை வழங்குகிற ஒரு தீர்க்கதரிசியாக எசேக்கியேல் இருக்கிறாரு. நாங்கள் முதலாவது பார்த்தோம், எரேமியா என்ன செய்கிறாரு? வர்ற அழிவுகளை சொல்கிறாரு. அப்போ எரேமியாவை நாங்கள் சொல்லுவோம் துன்புறுத்தலின் தீர்க்கன், அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க த வீப்பிங் ப்ராஃபட், அதாவது அழுகையின் தீர்க்கன்னு சொல்லுவாங்க, துன்பங்களை சந்திக்கிற தீர்க்கன். ஆனால் இங்கே நாங்கள் அப்படியே எசேக்கியேலுக்கு வரக்குள்ள என்ன நடக்குது? எசேக்கியேல் ஒரு எதிர்பார்ப்பின் தீர்க்கதரிசியாக இந்த இடத்துல உருமாற்றம் பெறுறாரு. ரைட்? இந்த மூச்சு கொடுக்கறத பற்றி நாங்கள் வேதாகமத்தில் வேறொரு இடத்துலையும் பார்த்துருக்கோம், இங்கே பார்த்துருக்கோம், தொடக்க நூலில் பார்த்துருக்கோம் தானே. தொடக்க நூலில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மனுஷியை உருவாக்கி மூச்சு கொடுக்குறாரு. அப்போ அது அந்த உடலுக்கு உயிர் வருகிறது. ஆகவே பிள்ளைகளே, எங்களுடைய எந்த நிலைமையையும் மாற்றம் முடியக்கூடிய ஒரே ஒரு வழி எங்களுடைய ஆண்டவர் மட்டுமே. நாங்கள் நம்பிக்கை இழந்த நிலையிலும் ஆண்டவர் எங்களோட எப்போதும் இருந்து செயலாற்றுவதை நாங்கள் அதை நாங்கள் நம்பினோம்னா, அதாவது எந்த நிலைமையிலையும் ஆண்டவர் எங்களோட கூட இருக்கிறாருன்னு எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் பெரிய எதிர்பார்ப்பு உள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்குரிய மனன வசனம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்கள். ரோமர் 5:3-4. அது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகமையும், தகமையால் எதிர்நோக்கும் விலையும் என அறிந்திருக்கிறோம். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இப்போது கண்களை மூடி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுப்போம்.
அன்பும் இரக்கமும் எங்கள் நல்ல கர்த்தாவே சுவாமி, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு நிலைமையிலே ஆண்டவரே சுவாமி, நீர் எசேக்கியேலுக்கு கொடுத்த காட்சிக்காக ஆண்டவரே சுவாமி உம்மிடம் வருகிறோம் ஆண்டவரே. புதிய எதிர்பார்ப்புகள், புதிய நோக்கங்களை நீர் தெரிவித்திருக்கிறீர் ஆண்டவரே. அதே மாதிரி ஆண்டவரே சுவாமி, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன் ராஜாவே சுவாமி. நீர் கொடுக்க இருக்கிற அந்த புதிய எதிர்பார்ப்பு, புதிய நோக்கத்தை ஆண்டவரே சுவாமி நாங்கள் எதிர்நோக்கி செல்ல, அதற்காக உம்முடைய சத்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கேட்க, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற எங்களுக்கு கிருபை செய்யும். எல்லாவற்றும் இந்த பாதப்படியில் வைக்கிறேன் பரமராஜாவே. ஆமென்.